செல்லப்பிராணிகளை செல்லமாக பார்த்துக்கொள்ளும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கால்நடை மருத்துவர் டாக்டர் ஆறுமுகம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெனைன் பார்வோ வைரல் டிசீஸ். குறிப்பாக யங் பப்பீஸை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு வைரல் டிசீஸு. இந்த டிசீஸ் எப்படி பரவுது, அடுத்து இந்த டிசீஸ்க்கான நோய்க்கான அறிகுறிகள் என்ன, இந்த டிசீஸ் வராமல் எப்படி தடுக்கிறது, இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வைரல் டிசீஸை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிற முன்னாடி வைரஸை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வைரஸ் வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சரில் குறைந்தபட்சம் 2 மாதம் உயிர் வாழக்கூடியது. அப்புறம் நீங்கள் கொரோனா காலத்தில் சொல்லியிருப்பீங்க, சோப்பு போட்டு கை கழுவுனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் இந்த வைரஸ்கிட்ட அது செல்லுபடி ஆகாது. ஆமாங்க, சாதாரண டிட்டர்ஜென்ட்டு சோப்பில் எல்லாமே வந்து ஈஸியாக அழிக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஸோ இந்த வைரஸ் அதையும் வித்ஸ்டாண்ட் பண்ணி வாழக்கூடியது. ஆனால் டைரக்ட் சன்லைட் பெட்டால் உடனே இறந்துடும். இந்த வைரஸ் வந்து எப்பெல்லாம் சன்லைட் எக்ஸ்போசர் ஆகுதோ அதுக்கு மேலே அதனால் உயிர் வாழ முடியாது. அடுத்தது, இந்த வைரல் டிசீஸ் வந்து எந்த வகையான ப்ரீட்ஸை வந்து அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராட்வீலர், செகண்ட் டாபர்மேன், தேர்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் அண்ட் ஃபோர்த் அமெரிக்கன் பிட்புல்ஸ். இந்த 4 ப்ரீட்ஸையும் வந்து அதிகமாக பாதிக்கக்கூடியது. அடுத்தது, எந்த ஏஜ் குரூப் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 days அண்ட் எபோவ் அப்படின்னு ஜென்ரலாக எல்லா பக்கமே டெக்ஸ்ட் புக் எல்லாத்துலேயுமே இருக்கும். எதனால அந்த 45 days அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக பப்பியை வந்து மதர்கிட்டருந்து பிரிக்கிறதுக்கு 6லேருந்து 8 வாரம் டைமுங்க. ஆனால் பட் நம்ம இந்தியாவில், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலலாம் அப்படி பிரிக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. குறைந்தபட்சம் 20 நாள்லேயே சில பேர் பிரிச்சிடுறாங்க. சில பேர் கண்ணு முழிச்சாவே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 மாதம் ஆனதுக்கப்புறம் பிரிக்கிறீங்க. அந்த 45 நாள் குட்டியில தான் பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. இப்போ வரக்கூடிய பார்வோ வைரல் டிசீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யங் பப்பீஸ் ஈவன் 32 days 35 days ஆனது கூட பாதிச்சிருக்குது. ஸோ அதனோட ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஈவன் 1 monthலேருந்து 6 months வரைக்கும் காமனாக இருக்கும். ரொம்ப ஹை லெவலில் வந்து பாதிக்கும். 6 months அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா குறிப்பாக அன்காஸ்ட்ரேட்டட் மேல் டாக்ஸை வந்து அதிகமாக பாதிக்கும் கம்பேரிட்டிவ்லி ஃபீமேல் டாக். அதாவது ஒரு மேல் பப்பி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கேஸ்ட்ரேஷன் பண்ணாது இருந்தது அப்படின்னா 6 months அண்ட் அபோவ் ஏஜ் ஆனால் கூட இந்த டிசீஸ் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடிங். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், கன்ஃபைன்ட் ஏரியாவில் நிறையா பப்பீஸை வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த டிசீஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மால் நியூட்ரிஷன், சரியான அளவு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் வந்து இந்த டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பற்றி நிறையா சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இப்பவும் சொல்கிறேன், டிவார்மிங் ப்ராப்பராக பண்ணலினாலும் அதனோட ப்ராப்பர் இம்யூனிட்டி ப்ரொடெக்ஷன் இல்லாமல் கண்டிப்பாக இந்த டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது, இந்த டிசீஸ் பரவும் முறைகள் எப்படியெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபெக்டட் பப்பியிலிருந்து தான் இன்னொரு இன்ஃபெக்டட் பப்பிக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை டாக்டர், எங்கள் பப்பியெல்லாம் வந்து வீட்டு விட்டு வெளியே போகிறதே இல்லை, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்கிறோம், பட் அதுக்கு வரப்போகுது வராதில்ல, அதனால வேக்சினேஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது முற்றிலும் தவறான ஒரு எண்ணம். எப்படி பரவும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் பப்பி உங்கள் வீட்டில் தான் இருக்கும், நீங்கள் வெளியே போவீங்க இல்லைங்களா? நீங்கள் ஒன்று வாக்கிங் போவீங்க, அல்லது செப்பல் தொட்டுட்டு உங்களுடைய செப்பல் மூலிமா வாக்கிங் போகும்போது அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு பப்பி இன்ஃபெக்ட் ஆகி மோசம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை தெரியாமல் முதிச்சுட்டு வரும்போதோ, அல்லது நீங்கள் ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறீங்க, அல்லது சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதனுடைய டயரில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது கேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே கொண்டு வந்து வீட்டில் விடுவீங்க. வீட்டில் விட்டதே நம்ம பப்பி என்ன பண்ணோம், ஸ்மெல்லை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவான். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நேராக போய் எந்த இடத்துல ஸ்மெல் வருதோ அதை போய் ஒன்று ஸ்னீப் பண்ணுவான், அல்லது வந்து லிக் பண்ணுவான். ஸ்னீப் பண்ணும்போதோ ஈஸியாக வந்து அந்த வைரஸ் வந்து என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் என்ட்ரு பார்த்தீங்கன்னா ஓரல் தான். எப்படின்னு பார்த்தா நம்ம தான் மெயின் கேரியராக இருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் ஃபோமேட்ஸ்னால் அதாவது ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆன ஒரு பப்பி இருக்குது அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தின அனைத்து வகையான பொருட்களும், அதாவது அதனோட சாப்பாட்டு தட்டோ அல்லது பேம்பர்ஸு, இல்லைன்னா வந்து அண்டர்மேட்டு, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் வந்து அந்த வைரஸ் வந்து அதில் லாட்ஜ் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் நாம் ஒரு நல்ல ஹெல்த்தி பப்பி வச்சுருக்கிறோம், அல்லது நம்ம ஏதாவது போய் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக கேரி ஆகி அந்த ஹெல்த்தி பப்பிக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அடுத்தது, இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 5 சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பப்பிக்கு வந்து பார்வோ வைரல் என்ட்ரைட்டிஸ் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர். ஃபஸ்ட் நாளில் ஃபீவர் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் அண்ட் டிப்ரெஸ்டு, ரொம்ப லெதார்ஜியாக இருப்பான், போய் ஒரு ஓரமாக படுத்துப்பான். 3வதாக பார்த்தீங்கன்னா சாப்பிடாது. கண்டிப்பாக வந்து இந்த நோய் வந்ததுக்கப்புறம் அந்த பெப்பு வந்து கண்டிப்பாக எதுவுமே சாப்பிடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாமிட் ஸ்டார்ட் ஆகும்.
சரி, இதோட முடிஞ்சிடுவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கப்புறம் தான் மெயின் இது என்ட்ரைட்டிஸ், டயரியா ஸ்டார்ட் ஆகும். இந்த டயரியா பார்த்தீங்கன்னா அந்த நோய் சிம்டம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 2வது நாள் 3வது நாளுக்கு அப்புறம் தான் டயரியா வரும். இந்த டயரியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நார்மலாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பிளட்டியாக இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் பிளட்டி டயரியா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலேயும் வந்து வெயிட் பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லை, இமீடியட்டாக வெட்டினரின்ட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் சேஃப். இந்த டயரியா பார்த்தீங்கன்னா பிளட்டியாக மட்டும் இருக்காது, ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங், அதனோட வாட்டர் வந்து இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு வாட்டர் இருக்கும். அந்த ஸ்மெல்லை வந்து நம்மளுடைய சரௌண்டிங்லேருந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், நம்ம வந்து பியர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது இதுக்கு மேலேயும் நீங்கள் வீட்டில் வச்சுட்டு ஓரல் மெடிக்கேஷனை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து இமீடியட்டாக வெட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரே வழி. சரி வாங்க, இந்த நோய் பாதித்த பப்பிகளை எந்த வகையாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இனி பார்க்கலாம். குறிப்பாக இந்த டிசீஸுக்கு வந்து நோ ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட். ஆமாங்க, இந்த டிசீஸுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. சரி, அப்புறம் எப்படி டாக்டர் சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. என்னென்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் அந்த பப்பியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த நோயிலேருந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெரும்பாலான பப்பியில் என்ன சிம்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ரொம்ப சிவியராக இருக்கும், அடுத்ததாக வந்து வாமிட்டிங் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து கவுண்டர் பண்ணியே ஆகணும். இதை பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து லைஃப் த்ரெட்னிங்லாம் சேவ் பண்ண முடியும். ஸோ டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய பப்பிகளை வந்து இமீடியட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரோலைட் வந்து இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியதை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அதை ரெடி பண்ண முடியும். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி ஃப்ளூயிட் தெரப்பி தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் சேஃப். சரி, அப்போ வெட்டுட்டு எடுத்துகிட்டு போனால் எல்லா பப்பியும் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து பிக் கொஸ்டினபிள் தான். காரணம் என்னென்னா யங் பப்பீஸில் குறிப்பாக 45 டேஸ் அல்லது 8 வீக்ஸ் கீழே இருக்கக்கூடிய பப்பியில் எல்லாமே வந்து மயோகார்டைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஈவன் வித்தவுட் எனி சிம்டம்ஸ், அதாவது ஈவன் டயரியா கூட போயிருக்காது. 1 or 2 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக சாப்பிடாது இருந்திருக்கலாம், ஃபீவர் இருந்திருக்கலாம், அதுவும் நீங்கள் அன்னோட்டிஸ்டாக கூட விட்டுருக்கலாம். மார்னிங் இருக்கிறது ஈவினிங் டெத் ஆகிடலாம், அல்லது ஈவினிங் நல்லா ஆக்டிவாக இருந்தது மார்னிங் கூட டெத் ஆகிடலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் மயோகார்டைட்டிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளத்தை வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா வேக்சினேஷன் தான். சரி, அதுக்கு முன்னாடி நாம் வீட்டில் என்னென்ன தவறுகள் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதாவது இந்த நோய் பாதிச்சிருச்சு அப்படின்னா வீட்டில் வச்சு நம்ம சிலதெல்லாம் பண்ணுனா வந்து ரெக்கவரி பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சில வேலைகள்லாம் செய்வோம். அதெல்லாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன், குறித்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரல் மெடிக்கேஷனை கொடுக்காதீங்க. அதாவது வாமிட் எடுத்துகிட்டு இருக்கோம், நீங்கள் ஓரல் மெடிக்கேஷன் ஈவன் வந்து ஒரு ஆன்டி எமிட்டிக்கே கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அதுவே வந்து திரும்ப ஒருக்க வாமிட் வர்றதுக்கு காரணமாயிரு. ஸோ கண்டிப்பாக ஓரலாக, அதாவது வாய் வழியாக நம்ம கொடுக்கக்கூடிய ஈவன் வாட்டராக இருந்தாலும் சரி, ஐஸ்கிரீமாக இருந்தாலும் சரி, ஈவன் அதர் மெடிசின்ஸாக இருந்தால் கூட வந்து இப்போ அதுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ தயவு செஞ்சு என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா ஓரல் மெடிக்கேஷன் எதுவுமே கொடுக்காதீங்க. சரி, அப்போ எப்படி தான் ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா பெட்டர் இன்ஜெக்டபிள் தான். ரீஹைட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த வாமிட்டு டயரியாவுக்கு ப்ராப்பரான ஆன்டி எமிட்டிக் அண்ட் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது மட்டும்தான் இதுக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரே வழி. ஸோ தயவு செஞ்சு என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா ஓரல் மெடிக்கேஷனோ அல்லது ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பியோ எதுவுமே பண்ணிட வேண்டாம். அதாவது வாய் வழியாக நீர் சத்து கொடுக்குறோம், இளநீ கொடுக்குறோம், அல்லது வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறோம், அல்லது சப்போஸ் குளுக்கோஸ் வாட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதனால் கண்டிஷன் அக்ரவேட் ஆகிறமே தவிர அதுக்கு சேஃப் கிடையாது. சப்போஸ் உங்கள் பெட்டு வந்து இப்போ பிளட்டியாக போயிட்டுருக்கு, சரி, அதுக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா பெட்டர் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த டிசீஸுக்கு தேவையான ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ அல்லது ஆன்டிஎமிட்டிக்கோ எல்லாமே டாக்டர்ஸ் வந்து என்ன தேவையோ அது கரெக்டாக கொடுத்துருவார். பட் சில பப்பிகளுக்கு வந்து ஈவன் தான் ரீஹைட்ரேஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது. காரணம் என்னென்னா எனார்மஸ் லாஸ் ஆஃப் வாட்டர்ஸ், அதாவது லூஸ் மோஷன் மூலியமாகவோ அல்லது வந்து வாமிட் மூலியமாகவோ வந்து பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் லாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் பெட்டர் ஐபி, அதாவது இன்பேஷன்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வந்து லைஃப்பை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக இந்த டிசீஸினுடைய தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 to 3 டேஸில் வந்து ஃபீவரு, அனரெக்சியா இருக்கும், அதாவது சாப்பிடாது. அடுத்து 3rd டேயில் வந்து வாமிட் ஸ்டார்ட் ஆகலாம். 3rd டேலேருந்து 4th டே தான் ரொம்ப கிரிட்டிக்கல் பீரியட். இந்த பீரியடில் கரெக்டாக ரீஹைட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பப்பி வந்து சேவ் பண்ணிடலாம். சில பேர் ரொம்ப டிலேவாக கொண்டு வருவீங்க, அதாவது 5 நாள் இருக்கும், 6 நாள் கழிச்சு தான் வந்து அவங்க வீட்டில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆகக்கூடிய கண்டிஷனில் தான் வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போவீங்க. அந்த டைமில் வந்து டாக்டர் மட்டுமே வந்து அந்த பப்பி வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வேணும். அப்போது சப்போஸ் அந்த பப்பி எப்படியாவது சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 2 டேஸ் வந்து வீட்டில் வெயிட் பண்ணுறதே தவறு தான். பட் இருந்தாலும் நீங்கள் ஓரல் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறீங்க, பட் ரெக்கவரி ஆகலை அப்படின்னா பெட்டர் 3rd டேக்கு மேலே வெயிட் பண்ணுறது
எந்த ஒரு யூஸும் கிடையாது. இமீடியட்டாக வெட்டுட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ தான் 3rd or 4th டேயில் ப்ராப்பர் ரீஹைட்ரேஷன் கொடுத்து அந்த பப்பியை வந்து சேவ் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம வந்து அதனோட லைஃப்பை வந்து இந்த டிசீஸ் வந்ததுலேருந்து லைஃப் வந்து 5 or 6 டேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். ஸோ தயவு செஞ்சு யாருமே வந்து வீட்டில் ஓரல் மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலேயே ரெக்கவர் ஆகிக்குன்னு சொல்லி அன்டில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இமீடியட்டாக பப்பியை வந்து வெட்டுட்டு எடுத்துகிட்டு போய் அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். புரியுது நீங்கள் கேட்குறது. அப்போ வெட்டுட்டு எடுத்துகிட்டு போனால் எல்லா பப்பியுமே சேவ் பண்ணிட முடியுமா அப்படின்னு தான் கேட்குறீங்க. இந்த டிசீஸ்னோட மார்பிலிட்டி பார்த்தீங்கன்னா 95%. அதாவது 100 பப்பியில் 95 பப்பிக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது ஒரு க்ரௌட் ஏரியாவில் ஒரு 100 பப்பி இருக்குன்னு நம்ம அசம்ப்ஷன் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த 100 பப்பியில் 95% பப்பிகள் வந்து இந்த நோயினால் ஈஸியாக பாதிக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணால் 70 to 90% வந்து நம்ம பப்பியை வந்து காப்பாற்ற முடியும். அந்த ஏசர் அந்த 5% எங்கே போச்சு அல்லது 10% எங்கே போச்சுன்னு கேட்குறீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா மயோகார்டைட்டிஸ்ங்கிற ப்ராப்ளம் வரும்ன்ட்டு. அந்த ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பாக அன்னோட்டிஸ்டாக வந்து இமீடியட்டாக டெத் ஆகிற வாய்ப்பு இருக்குது. மயோகார்டைட்டிஸ் ஒன்றும் இல்லைங்க, ஹார்ட் அட்டாக். நம்மளாம் லோக்கலில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஹார்ட் அட்டாக். பப்பிகள்லையும் அந்த ஹார்ட் அட்டாக் வரும். வந்ததுன்னா இமீடியட்டாக வந்து கொலாப்ஸ் ஆயிரும். சரி, மீதி ஒரு அந்த 10 to 20% எப்படி லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் நம்ம வீட்லேயே ரொம்ப நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த பப்பி வந்து சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி டிசீஸ் இந்த சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னாவே இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் நல்லது. சரி, இது வரைக்கும் இந்த டிசீஸுக்கு வந்து எப்படியெல்லாம் பரவு அப்படிங்கிறதும் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இனி இதை வராமல் தடுக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பது தான் சிறந்தது. ஸோ அதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரே வழி வேக்சினேஷன் தான். அந்த வேக்சினேஷன் எப்போ போடணும், எந்தெந்த ஏஜில் போடணும் அப்படிங்கிறத பற்றி இனி பார்க்கலாம். ஜென்ரலாக பப்பு வாங்கும்போது எல்லாரும் அந்த பப்பு விற்கக்கூடிய என்ன சொல்லி விட்ருவாங்க அப்படின்னா 45 நாளுக்கு மேலே வேக்சின் போடுங்க அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க. அதை நம்பிட்டு அப்படியே வந்துடுவாங்க. 45 டேஸ் வரைக்கும் வீட்டில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் 35 டேஸ்லேயே வந்து உங்களுடைய பப்புக்கு வந்து பார்வோ வைரல் என்டரைட்டிஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆகிடும். ஸோ அதை வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஏஜில் பப்பி வாங்குறீங்களோ அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் யங் பப்பீஸ் அதாவது பிலோ 45 டேஸ் கீழே வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வேக்சின் இருக்குது. அதாவது 28 டேஸ்லேருந்து 45 டேஸ் வரைக்கும் போடக்கூடிய ஒரு வேக்சின் இருக்குது, பப்பி டிபின்னு சொல்லுவாங்க. அந்த வேக்சின் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் 45 டேஸ்க்கு மேலே நீங்கள் பப்பி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு உண்டான போடக்கூடிய வேக்சின் நிறையா இருக்குது. அது நிறைய பிராண்ட் இருக்குது. எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நல்லா ரெப்யூட்டட் கம்பெனி இருக்கக்கூடிய பிராண்டை யூஸ் பண்ணுறதா நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே 45 நாளுக்கு மேலே தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் இன்னும் சஃபர் ஆகிறதுக்கு பதிலாக பிஃபோர் 45 டேஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேக்சின் போடுறது தான் என்னை பொறுத்தளவு சேஃப். பார்வோக்குரிய வேக்சினேஷன் ஷெட்யூலை நான் சார்ட்டாக கொடுக்குறேன். தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் பண்ணிக்கங்க. சரி டாக்டர், அப்போது இந்த டிசீஸ் வந்துட்டால் தடுப்பூசி போட்டால் 100% காப்பாற்றிடலாமா அல்லது 100% வராமல் தடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் பிக் கொஸ்டின் மார்க் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய பப்புனுடைய நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி பொறுத்து மாறுபடும். அல்லது நீங்கள் ப்ராப்பராக டிவார்மிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ப்ராப்பராக நியூட்ரிஷன் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% ப்ரொடக்ஷன் இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது லேக்கன் ஆகிடுச்சு அல்லது அந்த ஏரியாவில் ப்ரிவிலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதாவது 100% ப்ரொடக்ஷன் கொடுக்குமானா அது பிக் கொஸ்டினபிள் தான். பட் இருந்தாலும் அப்படி டிசீஸ் வந்தால் கூட கண்டிப்பாக லைஃப் த்ரெட்னிங் இல்லாமல் நம்ம காப்பாற்ற முடியும். இஃப் இட் இஸ் வேக்சினேட்டட். வேக்சினேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த சாத்தியம். வேக்சினேஷன் பண்ணாமல் ரொம்ப சிவியராக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்லாம் வரும்போது சில சமயம் காப்பாற்ற முடியாத கூட போயிடலாம். சரி டாக்டர், இப்போ எங்களுடைய பப்பிக்கு வந்து நோய் வந்துருச்சு, அவனை எந்தெந்த வகையிலெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நோய் பாதித்த பப்பியை தனியாக பிரித்து வச்சுருங்க. மற்ற வேறு ஏதாவது உங்கள் வீட்டில் பப்பி இருக்குது அப்படின்னா அவங்களோட மிங்கிள் ஆகாத மாதிரி பிரித்து வச்சுருங்க. பட் இருந்தாலுமே இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு சிம்டம் தெரிஞ்சாமல் நம்ம பிரித்து வச்சாவது மற்ற நல்லா இருக்கக்கூடிய பப்பிக்கு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிசீஸில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே என்னென்னா சிம்டம் தெரியறதுக்கு 4லேருந்து 5 நாளைக்கு முன்னாடியே வந்து வைரஸ் வெளிவர ஆரம்பிச்சிடும் அதனோட மோஷன் வழியாக. அதுதான் இதில் உள்ள பெரிய ட்ராபேக். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுனா இவன் நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பான், அப்போ நோய் இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம இருப்போம். பட் அது வந்து அந்த வைரஸ் வந்து மோஷன் மூலிமா வரும்போது மற்ற நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பப்பியும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவன் லூஸ் மோஷன் போயிருக்கான் அல்லது டயரியா போயிருக்கான், அந்த இடத்துல வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் வந்து பவுடர் கிறிஸ்டல்ஸ் வந்து எல்லா பக்கம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் அந்த இடத்த வாஷ் பண்ணிடலாம். அல்லது ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறதும் நீங்கள் காமனாக வாங்கலாம், அதையும் வச்சு யூஸ் பண்ணலாம். சரி, அந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா கூட காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ளீச்சிங் பவுடர் அதை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த வைரஸ் வந்து 100% வந்து கில் பண்ணிடலாம். பட் டிட்டர்ஜென்ட்டுக்கு வந்து அந்த வைரஸ் கில் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை, அதுக்கெல்லாம் சாகாது. ஒன்லி இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 3 பொருட்கள் ஏதாவது யூஸ் பண்ணி
வைரஸை வந்து கண்டாமினேஷன் வந்து நம்ம குறைக்க முடியும். நான் இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக பெட்டு வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த டிசீஸ்னோட அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.